ஹாய் சில்ட்ரன்ஸ், அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹெர்ப்ஸ், ஷார்ப்ஸ் அண்டு ட்ரீஸோட டேப்லு காலம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போது ஹெர்ப்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு வகையான செடி, ஓகேவா? ஸோ சைஸ் பார்த்திங்கன்னா ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். ஷார்ட் பிளானட், அதாவது ரொம்ப குறுகிய காலத்தில் வளரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவே ஷார்ப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸு, டாலர் தென் ஹெர்ப்ஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ட்ரீஸ்னால் ரொம்ப பெருசு, டால் பிளானட், ஓகேவா, உயரமான மரம் அப்படி சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டெம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹெர்ப்ஸ் வந்து நான்-வுட்டி தின் டெண்டர் க்ரீன் ஸ்டெம், அதாவது மரம் கிடையாது, மெல்லிசாக இருக்கும், மென்மையான பச்சை நிற தாவரம் அப்படின்னு பச்சை நிற தண்டு கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவே ஷார்ப்ஸ் பார்த்திங்கன்னா ஹார்ட் வுட்டி ஸ்டெம்ஸ், அதாவது ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் என்னவாக இருக்கும், கட்டையாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ட்ரீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கு, ரொம்ப ஹார்டு, வுட்டி ஸ்டெம்ஸு. தி மெயின் ஸ்டெம் இஸ் கால்ட் அஸ் த ட்ரங்க்கு, ஓகேவா? அது என்னன்னு சொல்லுவாங்க, ட்ரங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது ரேஞ்சிங், அடுத்தது பிரான்ச்சிங் பேட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா ஹெர்ப்ஸில் வந்து ஸ்டெம்ஸ் ஹேவ் எ ஃபியூ ஆர் நோ பிரான்ச்சஸ். ஹெர்ப்ஸில் என்ன இருக்காது, பிரான்ச்சஸ் இருக்காது. அதுவே ஷார்ப்ஸ் பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் ரைஸ் அண்ட் தை பேஸ் ஆஃப் த ஸ்டெம் க்ளோஸ் டு த கிரவுண்ட், ஓகேவா? சின்ன சின்னதாக பிரான்ச்சஸ் இருக்கும். அது எப்படி, அதில் கொஞ்சம் அளவு சொருகி வச்ச மாதிரி, அழுத்தின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் மரத்துக்கு பார்த்திங்கன்னா ஹேவ் மல்டிபிள் பிரான்ச்சஸ் ஆன் எ சிங்கிள் ஸ்டெம், ஓகேவா? ஒரு தண்டு தான் இருக்கும், அதாவது ஒரு இதுதான் இருக்கும், ஆனால் அதில் பிரான்ச்சஸ் நிறையா இருக்கும் சொல்கிறாங்க. Most branches bear leaves, fruit and flower. Some have only one main system and no branches. எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மின்ட்டு, கோரியண்டர், ரோஸ்பெரி, அதாவது புதினா, கொத்தமல்லி, ரோஸ்பெரி செடிகளில் இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஷார்ப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ், ஜாஸ்மின், ஹைபிஸ்கஸ், லெமன் செடிகளை கொடுத்துருக்காங்க. அதுவே ட்ரீஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா பீப்பிள், மேங்கோ, நீம், பேனியன், இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ் பற்றி மேலே இருக்கக்கூடிய ஸ்டெம்மு அண்டு பிரான்ச்சிங் பேட்டர்னு இதெல்லாம் நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். தி ரூட் சிஸ்டம் லீவ்ஸ் ஃப்ரம் த vegetative part or organ of the plant. The flower, fruit and seeds are the reproductive organs. அதாவது ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ் அப்படின்றது எல்லாமே என்னது, பழமையான பார்ட்ஸு தான், ஓகேவா? அதை பற்றி இல்லாமல் அதில் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்டு சீட்ஸ் அது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், அதுனா அது இனப்பெருக்க உறுப்புகளை உருவாக்கக்கூடிய உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தி பிளான்ட்ஸ் ஹேஸ் டூ மெயின் சிஸ்டம். பிளான்ட்ஸில் வந்து ரெண்டு மெயின் சிஸ்டம் இருக்குது. அது என்னென்னா டேப் ரூட் சிஸ்டம் அண்டு ஷூட் சிஸ்டம். ஈச் சிஸ்டம் பெர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் தி பிளான்ட்ஸ். இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸு இதுங்க ரெண்டும் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? ஒன்று வந்து ரூட் சிஸ்டம். ரூட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரூட் சிஸ்டம் இஸ் த பார்ட் ஆஃப் தட் க்ரோ பிலோ த சாயில்ஸ். அதாவது மண்ணுக்கு கீழே கொஞ்சம் அளவு தான் என்ன இருக்கும், வேர்கள் பதிஞ்சிருக்கும். தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம். இந்த ரூட் சிஸ்டத்தில் ரெண்டு டைப் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேப் ரூட் சிஸ்டம், ஒன்று வந்து ஃபைபர்ஸ் ஆர் அட்வென்டஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டேப் ரூட் சிஸ்டம். டேப் ரூட் சிஸ்டத்தில் ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். அதில் வந்து இந்த டேப் ரூட் சிஸ்டம் மெயின்லி சீன் இன் டெகார்ட்ஸ், தென் திக் பிரைமரி ரூட் இன் த டோமினேட் ரூட் தட் பர்ஃபார்ம்ஸ் ஆல் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு திக்கான ஸ்டெம் இருக்கும், அதாவது ரூட் இருக்கும், அது வேறு கிளைகளை அதுலேருந்து உருவாக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் என்ன பண்ணுமா, இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும் சொல்கிறாங்க. இட் கிவ்ஸ் ரைஸ் டு ஸ்மாலர் செகண்டரி அண்டு டெர்ஷரி root that spread out in the soil. அது என்ன பண்ணுது, பூமிக்கு அடியில் செகண்டரி, டெர்ஷரி ஒரு இதுலேருந்து இன்னொரு மாதிரி வேர்கள் உருவாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்னென்னு அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கேரட்டு, துளசி, பேனியன், இதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள், ஓகேவா? அடுத்தது ஃபைபர்ஸ் ரூட் சிஸ்டம். ஃபைபர்ஸ் ரூட் சிஸ்டம்ன்றது கிராஸஸ் பார்த்துருக்கீங்களா, புல் அந்த மாதிரி இருக்கும்.
அண்ட் அதர் மோனோகட்ஸ். இது வந்து டபுள் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வி சி த ஃபைபர்ஸ் ரூட் சிஸ்டம். இது எல்லாமே என்னதான் ஃபைபர் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. தி ரேடிக்கல் ஆஃப் த எம்ப்ரியோஸ் ஸ்டாப்ஸ் க்ரோவிங் ஆஃப்டர் த வைல்ஸ். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த வேர் இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்த இது கண்டினியூ ஆகுற மாதிரி இருக்கும். And a bunch of root began to grow from the base of the stem. This thread-like root increasing the surface area and help in the absorption of water and nutrients from the soil. இது இப்போ மூங்கில் பார்த்திங்கன்னா தெரியும், மூங்கிலில் ஒரு குறிப்பிட்ட அளவு தாண்டி என்ன இருக்கும், வேர்கள் வந்த மாதிரி இருக்கும். அதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆகுமா, ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்டாப் ஆகி அடுத்த அளவு வளரும்போது அதில் வேர்கள் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால அந்த வேர்களையும் என்ன ஆகும், வாட்டரை அப்சர்வேஷன் பண்ணி அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை சாயில்லேருந்து அதுங்க அப்சர்வ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வீட், ரைஸ் அண்டு பேம்போ. ஓகேவா. ஃபங்க்ஷன் ஆஃப் த ரூட்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூட்ஸ் அண்ட் தட் பிளான்ட் ஃபைபர்லி இன் தி சாயில். அது தன்னோட இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிக்குது இல்லை, அதுக்கு என்ன தேவை, ரூட் தேவை. ரூட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே அந்த செடி வளரும். ஸோ அதோட வேலை அதுதான். ரூட்ஸ் அப்சர்வ் வாட்டர் அண்ட் அதர் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் தி சாயில் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஸ்டெம். அது என்ன பண்ணும், வேர் வந்து வேரோட வேலை என்னது, தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அதில் இருக்க நியூட்ரியன்ஸ்லாம் என்ன பண்ணும், மரத்துக்கு கொடுக்கும், அதாவது ஸ்டெம்முக்கு கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷூட் சிஸ்டம். தி பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் க்ரோவிங் அபவ் த சாயில் ஃப்ரம் த ஷூட் சிஸ்டம். இது வேர்களுக்கு மேலேயும் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஷூட் சிஸ்டம். இப்போது டேப் ரூட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரூட்டில் நடக்கக்கூடியது. ஆனால் ஷூட் சிஸ்டம்ன்றது வேர்களுக்கு மேலேயும் நடக்கக்கூடியது. தி ஷூட் சிஸ்டம் கன்சிடர்ட் ஆஃப் த மெயின் ஸ்டெம். ஓகேவா, ஸ்டெம்மில் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விச் பியர்ஸ் த அதர் ஏரியல் பார்ட் லைக் லீவ்ஸ், பர்ட்ஸ் அண்டு ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட், பிரான்ச்சஸ் எக்ஸெட்ரா. எல்லா இடத்துலையுமே என்ன ஆகுது, அதோட சிஸ்டம், அதாவது பணிகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்னானது தண்டு. ஓகேவா. ஸ்டெம் தட் ஆர் ஹார்ட் அண்ட் ஹுட்டி ஆர் கால்டு த ட்ரங்க். அதாவது நல்ல தடிமனாக இருக்கக்கூடியது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும், கடினமாகவும் இருக்கும். யானையோட தும்பிக்கை மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் இது ட்ரங்க் சொல்கிறாங்க. தி அவுட்டர் கவரிங் ஆஃப் த ட்ரங்க் இஸ் த பார்க். அதோட மேல் எதுனது, அதை மறைச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்டெம்ஸ் பியர்ஸ் ஃபுட்ஸ் எய்தர் இன் தி எக்ஸல். The leaves are at the tip of the stem. They are called the axillary buds and tertiary buds respectively. இந்த வகையான ஸ்டெம்ஸுகள் வந்து ஸ்டெம்ஸுகளுக்கு நடுவுலையும் என்ன ஆகும், மொட்டுக்கள் பூத்திருக்கும். ஓகேவா. அதை ஆக்சிலரி பேர்ட்ஸ் அண்டு டெரிஸ்னல் பேர்ட்ஸ், அதாவது அச்சு மொட்டு, முனையா மொட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the stem is the main support of the plants and help in the stand upright. அதாவது மரம் நிமிர்ந்து நிற்கிறதுக்கு எது தான் பயன்படுது, நம்மளோட ஸ்டெம் தான் பயன்படுது. ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் த அதர் பார்ட் ஆஃப் லைக் அதர் பிரான்ச்சஸ், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட். இது மற்ற பிரான்ச்சஸ்ஸு, இலைகள் அப்புறம் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இது ஆதரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுது சொல்கிறாங்க. இட் ட்ரான்ஸ்ஃபர் வாட்டர் அண்ட் மினரல் ஃப்ரம் த ரூட் டு த லீவ்ஸ். இலையிலேருந்து ரூட் வரைக்கும் இது என்ன பண்ணுது, மினரல்ஸையும் வாட்டர்ஸையும் சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோசிந்தசிஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட் ஃபுட் மினரல்ஸ் ப்ரிப்பேர்டு பை த லீவ்ஸ் டு தி அதர் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ். அதாவது இலைகளால் தயாரிக்கப்பட்ட உணவுகளை மற்ற பகுதிகளுக்கும் இது என்ன பண்ணுது, அனுப்புது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது லீவ்ஸ் ஆர் தி ஃப்ளாட் க்ரீன் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் ஆன் தி பிளான்ட்ஸ். அதாவது
இலைகள் எப்படி இருக்கும், ரொம்ப தட்டையாக இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் இன் க்ரீன் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் தான் என்ன ஆகுது, ஃபோட்டோசிந்தசிஸ் உருவாகிறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இலைகளில் லீவ்ஸ் ஹேவ் எ ஃப்ளாட் லீஃப் பிளேட் ஆர் லேமினா. அது எப்படி இருக்கும், தட்டையாக இருக்கும். லீஃபில் கத்தி மாதிரி பிளேட் ஆர் லேமினா, அந்த இலைகளோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் பிளேடு மாதிரி ஒரு சின்ன சின்ன கூறுகள் மாதிரி ரம்பம் பார்த்துருக்கீங்கள்ல, அந்த மாதிரி முனைகளை அது கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லீஃப் ஸ்டால்க் அண்ட் த பெடியோல் அண்ட் த லீஃப் பேஸ், இதில் இருக்கக்கூடிய இலைக்காம்பு லீஃப் பேஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தி பெடியோல் இஸ் த ஸ்டால்க் ஆஃப் த லீஃப் தட் கனெக்ட் டு த லீஃப் பிளேடு. இந்த இலைக்காம்பு தான் என்ன பண்ணுது, லீஃப்களோட அந்த பிளேடு ஆகக்கூடிய ஷேப் வரைக்கும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் தி சேம் பிளான்ட் டூ ஸ்மால் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு த ஸ்டெபுலஸ் கிரேவ் அட் த லீஃப் பேஸ். ஸ்டெபுலஸ் அப்படின்ற பேஸ் உருவாகிறதுக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இலைகள் நிறைய விதத்தில் இருக்குது. அதில் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இலை, அதுக்கான ஸ்ட்ரக்சர் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. தி ஈச் ஆஃப் த லீஃப் இஸ் த லீஃப் மார்ஜின் அண்ட் த டிப் இஸ் கால்டு த லீஃப் டிப். அதோட அடிவாரத்தில் 2 வகையாக பிரியுது. அதாவது சரிசமமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிரிகிற மாதிரி இருக்குல்ல, அதை என்னன்னு சொல்லுவாங்களா, லீஃப் டிப் இல்லை டீப் லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதாவது இலை விளிம்பு இல்லை விளிம்பு இலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தி பீட்டோல்ஸ், அதோட இலைக்காம்பு ரன்ஸ் இன் த மிடில் ஆஃப் த லீஃப் அஸ் த மேட்ரிப் which branches out the either side to form the network in the veins. நரம்பு மாதிரி அது அந்த உருவாகுதில்ல, அது எங்கே இலைகளுக்கு மிடில் நடுவில் தான் கரெக்டாக உருவாகும். அது இந்த சைடும் இந்த சைடும் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Veins provide support and they help transport water, minerals and the nutrients to the end and form the different part of the plants. அதில் veins இருக்குல்ல, நரம்புகள், அது என்ன பண்ணுதுன்னா அந்த இலைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து வாட்டர்ஸ் எல்லாத்தையுமே அது என்ன பண்ணுதுன்னா எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டின்னி ஓப்பனிங் கால்டு ஸ்டொமேட்டோ ஆர் ப்ரெசன்ட் இன் த அண்டர்கோ த சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃபுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டோ வழியாக தான் என்ன நடக்குது, ஒளிச்சேர்க்கை நடக்குது. அதாவது அதுக்கு சுவாசிக்குது இலைகள், ஓகேவா. அந்த சுவாசித்தல் மூலமா என்ன ஆகுது, வாயுக்கள் பரிமாற்றம் நடைபெறுது. இதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃப்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் லீவ்ஸ் ப்ரிப்பேர்டு ஃபுட் த்ரோத் தி ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் யூஸிங் வாட்டர், நியூட்ரியன்ஸ் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட், ஓகேவா. வாட்டரு, நியூட்ரியன்ஸ் அண்டு கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட், இது மூலயமா என்ன நடக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் பயன்படுது. அதுக்கு இந்த இலைகள் பச்சையமாக இருக்கிறது தான் காரணம், ஓகேவா. டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் எக்ஸ்சேஞ்ச் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர் இஸ் given out through the stomata. அதாவது இலைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டோ வழியாக தானே நடக்கிறது அப்படின்னு சொன்னேன். ஸோ இது மூலயமா அதுங்க சுவாசித்தலுக்கு தேவையான ஆக்சிஜன், அதாவது கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் வேப்பரும் வெளியில் ஏறத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு தானே சுவாசிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. டேக் பிளேஸ் டியூரிங் த ஃபோட்டோசிந்தசிஸ் அண்டு ரெஸ்பிரேஷன் த்ரூ த ஸ்டொமேட்டோ மூலியமாக வாயுக்கள் பரிமாற்றம் ஈஸியாக நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், இது வரைக்கும் ஓவர். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டாபிக் நான் அடுத்த வீடியோஸில் போகிறேன். சாட்டர்டே கண்டிப்பாக டெஸ்ட் இருக்கும், அதுக்கான கொஷின்ஸை நான் நாளைக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை.